எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றாமல் ஒரு சூப்பரான டேஸ்டான குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கேரட் நான் சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள் வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஒரு 4-5 நிமிஷம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். இப்போ வெட்டி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்லேயும் இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளவே வெந்துடும். அவ்வளோ நேரம் வேக வச்சா போதும். அப்போ தான் கலர் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் பட்டாணி கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2 விசில் வேக வச்சு தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லா காய்கறியும் இந்த தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ காய்கறி எடுத்த இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், கீழே கொட்ட வேண்டாம். நம்ம அப்புறமா இந்த தண்ணியை குருமாவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 10 முந்திரி பருப்பு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி, 4 லவங்கம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் அதில் சேர்த்து லைட்டாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சு முந்திரி பருப்பையும் இதோடு சேர்த்துடலாம். அடுத்தது எடுத்து வச்சு தக்காளியையும் இதோட சேர்த்து சும்மா லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதை எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி போகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு, எல்லாமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணி சூடு நல்லா ஆறுற வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நம்ம வேக வச்சு அந்த தக்காளி, முந்திரி பருப்பு, மசாலாலாம் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். மிக்சியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி சூடு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதையும் இதோடவே சேர்த்துடலாம். இந்த ஃப்ரைட் ஆனியன் சேர்க்கும் போது அந்த குருமா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது இதோடவே ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். இது நல்லா புளிப்பில்லாத தயிராக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா அரைச்சி முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் இப்போ இதோட சேர்க்குறேன். நம்ம இந்த கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல நம்ம எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த குருமா நமக்கு ரெடி ஆகிடும். அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போது இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் முதல்ல ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் இப்போ சேர்க்குறேன். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் இப்போ நான் சேர்க்குறேன். இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த ஆயிலையே லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு இந்த மசாலாவோடவே நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு தீஞ்சு போயிடும். இப்போ இதை வதக்கும் போதே பார்த்திங்கன்னா சைட்லலாம் உங்களுக்கு லைட்டாக அந்த ஆயில் பிரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குருமா நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் கொஞ்சம் ஆயில் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸை இதோட சேர்த்துடலாம்.
அடுத்தது வந்துட்டு நான் ஒரு பாதி அளவுக்கு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் இப்போ சேர்க்குறேன். கேப்சிகம் வந்து முதல்ல வேக வச்சிட்டோம்னா ரொம்ப தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். அதனால் இப்போது சேர்த்தா மட்டும் போதும். இப்போ இந்த மசாலாவோட இந்த வெஜிடபிளையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிளும் அந்த மசாலாவோட நல்லா சேர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணியும் சேர்க்குறேன். தண்ணி வந்து நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே முதல்லே நல்லா வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வெஜிடபிள் வேக வச்சு அதே தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா காய்கறியெல்லாம் ஆல்ரெடி வெந்துடுச்சு, மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். குருமா வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது குருமா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி புதினாவை வந்து இப்போ நான் கட் பண்ணியிருக்கேன், அதை வந்து சேர்க்குறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குருமா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம். இந்த குருமாவை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you.